வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்பெக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பாகம் நடிச்சு நியூஸ் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கல் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனு, அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி லெவலோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வச்சுங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோடு அப்பியரன்ஸுன்றது உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்கன்றப்ப டிரான்ஸ்மிஷன் அண்ட் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு பைக்லேயே மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஐபிஎஸும் இருக்குது. ஆர் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் இன் டைமாக உங்களுக்கு ஏபிஎஸ் கொடுத்த ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஏபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் உங்களுக்கு பெரிய டயர்ஸுமே கூட கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப பிரேக்கிங் அண்ட் சேஃப்டியில் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்க வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட்டு 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,29,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட யூனிகார்ன் 160 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டோட ஒரு நல்ல ஃபேமிலி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு 160 சிசி மோட்டர் சைக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டா யூனிகார்ன் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டருக்கு ஏற்ற ஒரு டிசைன் ஸ்டாண்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 163.71 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு, இன்ஜின்லாம் செம்ம ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் ஒரு தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.73 bhp அண்ட் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 106 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு ஏபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அது மீன்ஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 140 kg, சீட் 798 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ஆன்ரோட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,39,000 ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் 1,50,000. அப்படியே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பட்ஜெட்டில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அப்படின்றப்ப நிச்சயம் இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கலாம். பட் நான் பவர் மட்டும் அக்கார்டிங் டு தி காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி. மற்றபடி இது வந்து நல்ல ஒரு ஒர்த்தபிளான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த ஒரு செக்மெண்ட்டில். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நல்ல ஒரு மல்டி வெர்சைல் டோனோட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ரைடர் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அந்த சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்போ ஓவராலாக உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு
டிசைன் மாதிரி விஷயத்தில் இட்ஸ் ஓகே. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இனோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்க இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டு பவர், டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km/h. பைக்கிலுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு உங்களுக்கு 57 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப 55 to 60 km கிட்ட கூட நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அப்படின்றப்போ மைலேஜ்லையும் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg, CTT 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் வித்தின் 1,29,000 முடிகிறப்போ ப்ரைஸிங்லையும் ரீலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸும் பெஸ்ட் இன் கிளாஸான ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், வாய்ஸ் அசிஸ்ட்டு, அது இது நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இந்த ஒரு 1.5 lakh செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சிங்களா, இந்த ஒரு 1.5 lakh செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு மேஸ்குலரான ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ப் எஜ்ஜில் அந்த ஒரு ஓவர் ஃபேன்சி ஸ்டைலிங்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 163.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.79 bhp அண்ட் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு உங்களுக்கு 107 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அப்படின்றப்போ ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜோட தான் இருக்குது. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான பவர் இருக்குது, மைலேஜ்லையும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது, பிரேக்கிங்லையும் உங்களுக்கு குறை கிடையாது, டிஸ்க்கு கொடுத்துறாங்க, ஏபிஎஸும் கொடுக்குறாங்க சிங்கிள் சேனல்ன்றப்ப அந்த ஒரு ப்ரைஸிங்கு இது ஓகே. வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,39,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் ஆல்மோஸ்ட் அதே சிமிலர் ரேஞ்சுக்கிட்டு தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவ் 160cc மோட்டர் சைக்கிள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது அது நிச்சயம் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R தான் இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS F5 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சிங்களா, இந்த வெஹிக்கிளில் நிறைய விஷயங்கள் அது இதுன்னு நிறையா இருக்கலாம். பட் ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு யமாவோட ஒரு வெஹிக்கிளை நான் ஃபஸ்ட் பிளேஸில் வச்சதுக்கான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பவர் மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பட் பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் மைலேஜ் உங்களுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தரும் இந்த ஒரு வெஹிக்கிள். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைனும் உங்களுக்கு நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன், ரோடு அப்பியரன்ஸில் ஒரு நல்ல அப்பியரன்ஸை உங்களுக்கு கொடுக்கும்ன்றதுல டவுட் கிடையாது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க இன்ஜினு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்பு சேம் 5 ஸ்பீட் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் சேம் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான். பிரேக்கிங் பைட்லாம் எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பட் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான். பட் என்ன பண்ணுறது, அந்த ப்ரைஸிங்க்கு அவ்வளோதான் பண்ண முடியும். மடிகிற டோட்டல் வெயிட் உங்களுக்கு 135 kg, சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு 790 mm தான்றப்போ உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு வெயிட் அண்ட் சீட் ஹைட் மாதிரி விஷயங்களையும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க. வண்டியோட அந்த ஒரு 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் வருது. 1,47,000. அந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட் லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் ஆகும், அவ்வளோதான். பட் ஓவராலாக பார்க்கும்போது 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளை உங்களால் எடுக்க முடியுன்றப்ப இது வந்து ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த செக்மெண்ட்லேயே இதுக்கிட்ட தான் பெஸ்ட்டாக இருக்குது. சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்காக நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களோட ஃபேவரட்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.